உணவு அறிவியலில் என்சைம்களின் முக்கிய செயல்பாடு என்ன? சரியான விடை, இரசாயன எதிர்வினைகளை ஊக்குவிக்க. எந்த வகையான மாவுச்சத்து பொதுவாக சமையலில் கெட்டியாக பயன்படுகிறது? சரியான விடை, அமிலோஸ். எத்தனால் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை உற்பத்தி செய்ய ஈஸ்ட் சர்க்கரையை நொதிக்கும் செயல்முறையின் சொல் என்ன? சரியான விடை, நொதித்தல். ஜாம் மற்றும் ஜெல்லிகளில் ஜெல்லிங் ஏஜெண்டாக பயன்படுத்தப்படும் உணவு சேர்க்கைகளில் இது? சரியான விடை, பெக்டின். ஒரு தாவரத்தின் வழியாக வேர்களிலிருந்து இலைகளுக்கு நீர் நகர்ந்து பின்னர் நீராவியாக காற்றில் வெளியிடப்படும் செயல்முறையின் சொல் என்ன? சரியான விடை, டிரான்ஸ்பிரேஷன். எந்த வகையான சர்க்கரை பொதுவாக பேக்கிங்கில் பயன்படுத்தப்படுகிறது? ஏனெனில் இது எளிதில் கரைந்து லேசான அமைப்பை வழங்குகிறது. சரியான விடை, கிரானுலேட்டட் சர்க்கரை. பாக்டீரியாக்கள் சர்க்கரையை லாக்டிக் அமிலமாக மாற்றி தயிர் அல்லது புளிப்பு கிரீம் உற்பத்தி செய்யும் செயல்முறையின் சொல் என்ன? சரியான விடை, நொதித்தல். ஐஸ்கிரீம் மற்றும் விப் கிரீம் பிரிவதை தடுக்க பின்வரும் உணவு சேர்க்கைகளில் எது நிலைப்படுத்தியாக பயன்படுத்தப்படுகிறது? சரியான விடை, கம் அரபு. இரண்டு பொருட்களின் துகள்களுக்கு இடையே நேரடி தொடர்பு மூலம் வெப்ப ஆற்றல் ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு மாற்றப்படும் செயல்முறையின் சொல் என்ன? சரியான விடை, நடத்துதல். எந்த வகையான கொழுப்பு பொதுவாக பேக்கிங்கில் பயன்படுத்தப்படுகிறது? ஏனெனில் இது ஒரு ஒளி மற்றும் மென்மையான அமைப்பை வழங்குகிறது. ஆனால் அதிகமாக பயன்படுத்தினால் வேகவைத்த பொருட்களை அதிக அடர்த்தியாக மாற்ற முடியுமா? சரியான விடை, வெண்ணெய். இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.